என்ன பாக்குறீங்க? பக்கத்துல அனத்தில் ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறேன். மாம், நான் எழுதின கவிதையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். ஏய், நானும் விழுப்புரத்திலிருந்து விடாம பாக்குறேன். எதிரில என்ன வருதுன்னு பார்க்க மாட்டேங்கிற, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிற. ஒரே சீக்கிரம் வந்த கிளவி மாதிரி இப்படி அனுப்புனா நான் எப்படா ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டுறது? மாம், அதுல கஷ்டப்பட்டு எழுதுற கவிதை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஆமா, இவர் பெரிய கவிஞர் கண்ணதாச கஷ்டப்பட்டு கவிதை எழுதியிருக்காரு. ஏன்டா ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தாலும் மாசம் சம்பளம் கொடுப்பா, வாங்கி சாப்பிடலாம். ஏன்டா டைத்தை வேஸ்ட் பண்ற? மாமா, முதல்ல கொடுங்க மாமா. மாமா, மாமா, ஆஹா, கவிதையும் பறக்குது, கூடவே கவிஞரும் பறக்கிறாரு. ராத்திரியில் பௌர்ணமியை கண்டேன், பகல் வேளையிலும் அந்த பௌர்ணமியை கண்டு ரசிக்கிறேன். அந்த பௌர்ணமி நீதானோ? தப்பா நினைச்சுக்காதீங்க. அன்பே, உன் பாட்டுக்கு தாளம் எதற்கு? உன் கண்களின் இமைகள் போடும் தாளமே போதுமடி. காத்தடிச்சு பேப்பர் எல்லாம் ஹாய். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? என்ன இது? பார்த்தா தெரியல? சுத்தமான தங்கத்துல சின்ன சின்னதா அழகழகா வைரக்கல் பறிச்ச வைர இதயம். அழகா இருக்குல்ல? உங்கள மாதிரியே. இதெல்லாம் கொடுத்த உடனே நாங்க ஈன்னு பல்ல இழிக்க மாட்டோம். மரியாதை இதெல்லாம் இங்க எடுத்துட்டு போயிடுங்க. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்க மேடையில பாடினதை கேட்டதுல இருந்து நான் உங்கள்கிட்ட சங்கீதம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு குருதர்ஷினியா தான் இந்த வைர இதயம். உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இங்கிதமே தெரியாத உங்களுக்கு சங்கீதம் கேக்குதாக்கும். சங்கீதம் சங்கீதம்ங்கிறது கொஞ்சமாவது உடம்புல ஓடுற ரத்தத்துல கலந்திருக்கணும். உங்க உடம்புல எங்க ரத்தம் ஓடுது? பிராண்டியும் விஸ்கியும் தானே ஓடுது. அப்போ நீங்க சங்கீதத்துல பெரிய கடல்னா நாங்க அதுல ஒரு துளி கூட இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க பேசுறத கேக்குறப்போ, உங்களை பாக்குறப்போ எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ இதை வேணும்னா வெளியில தூக்கி எரிஞ்சிடலாம். ஆனா உன் இதயத்துல இருந்து என்னை எப்பவுமே வெளியில தூக்கி எறிய முடியாத அளவுக்கு உன்னை என்ன விரும்ப வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஏடிமா, இந்த ஊர்ல என்ன பூவுக்கா பஞ்சம்? இது என்னைக்கு தலைஞ்சி மொட்டை விட்டு பூ பூக்குறது. இது பூ பூத்து சாமிக்கு வைக்கிறதுக்குள்ள சாமிக்கு வயசாடும் போ. இவ ஒருத்தி சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காது. தங்கம், நம்ம கையால நட்ட செடியில பூக்குற பூவை சாமிக்கு வைக்கிறது இருக்கே, அந்த சுகமே தனி. என்ன செடியை நட்டு சென்டிமெண்ட் டச் பண்றாளுங்க? சரி, நம்மளும் டச் பண்ணிட வேண்டியதுதான். என்ன அவங்களையா? ஆஹா, நோ மாப்ள, சென்டிமெண்ட் என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு இப்பவே ஒரு ரோஜா செடி வேணும் மாம்ஸ். மாப்ள, இது ஒரு பெரிய விஷயமா? ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை தூக்குன மாதிரி 1 செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில் கொண்டு வந்து போடுறேன். உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சை எடுத்துக்க. ஆனா ஒரு பாயிண்ட் மாப்ள, என்ன? அவளுக்கு மாமா மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஊருக்குள்ள ரொம்ப பயம், ஒத்த காலும் கையோட அலையறா. உன் கையும் காலையும் பாத்துக்க. என்னையா அவளுக்கு லுக்குறாளுங்க? அங்க பாரு. மாப்ள, ஐ கம். கேக்கிட்டியா? இது காஷ்மீர் ரோஜா குச்சி, இது பெங்களூர் ரோஜா குச்சி, இது கொடைக்கானல் குச்சி, இது ஊட்டி குச்சி. இதுல எந்த குச்சி வேணாலும் பிச்சை எடுத்துக்க. பக்கத்து கடையில பச்சி போடுறாங்க, நான் போய் 2 பிச்சு தின்னுட்டு வந்துடுறேன். மாம்ஸ், என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? நீங்களும் வாங்க மாம்ஸ். அட, அதுக்கு இல்லையா, நீ ஏதாவது ரொமான்டிக் லுக் விடுவ, டச்சிங் பண்ணுவ. பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா? ஏமாப்ல, முன்ன எல்லாம் பொண்ணுகளை பார்த்தா பாஸ்ட் ஃபார்வர்ட்ல பாஞ்சு போவ. இப்ப என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற? தைரியத்தை வர வச்சுட்டு கோ மாப்ள. மாம்ஸ், ஏதாவது பம்பு வந்துன்னு பயமா இருக்கு. நீங்களும் வாங்க மாம்ஸ். அதே பயம் தான் எனக்கு இருக்கு. நீ ஒரு காலும் கையும் இல்லாம அலையறதுக்கு ரெடி ஆகிட்ட. எனக்கு ரெண்டுமே முக்கியம். என்ன உடியா? அட ஆள உடியா.
இந்த டிக்கெட் ஏற்கனவே உருப்படாத டிக்கெட். இந்த லட்சணத்துல கிளின்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு. அதான். ரோசா பூ சின்ன ரோசா பூ சேத்தில் ஆடும். வா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என் மாப்பிள்ள செடி நட போறான். என்ன ஸ்டைக்கா? உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நடுறா. சாரி. அடடா அல்வா துண்டு இடுப்பு உன் இடுப்பு. அழகா பத்து இகிச்சு பருப்பு இச்சி நெருப்பு. யோ, இந்த கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். சரிங்க மெண்டல். மாப்பிள்ள நல்லா ஊனி நடுறா, புடிக்கிட்டு வந்துட போகுது. மாப்பிள்ள நட்டாச்சா? நட்டாச்சு மாமா. என்னம்மா பாக்குறீங்க? நீங்க செடி வச்சாதான் பூ பூக்கு, நாங்க வச்சா பூக்காதா? உங்க செடியில் இருக்கிற பூ தான் சாமி ஏத்துக்கு, எங்க செடியில் இருக்கிற பூ சாமி ஏத்துக்காதா? சாமி ஜென்டல்மா, யார் பூ வச்சாலும் ஏத்துக்கும். மாமா இது சாமிக்கு இல்ல, என்ன பிசினஸ்க்கா? என் காதலி தினம் இந்த கோயிலுக்கு வருவா. இதுல பூக்குற பூவை தினம் தலையில வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரோஜா செடியை வச்சேன். அடுத்த தாடி கெட்டப் தான். ஏமா இது நம்ம வீட்டு போட்டி தானே? உனக்கு என்ன சந்தேகம்? என்ன இதை என் மாமா கொண்டு வந்து உங்ககிட்ட வித்துருச்சா? இத நான் வாங்குறதுக்கு பைத்தியக்காரனா? நீ வச்சாலும் 4 பேர் பாப்பாங்க, ரசிப்பாங்க. டேய், பொட்டி வந்தது எப்படின்னு சொல்லுடா. இவங்க மாமா மூக்கியன்ல புட்டி வாங்க காசுலன்னு பெட்டிய மார்வாடி கடையில வித்து விட்டான். சரி. இத மீட்டுட்டு வந்தவர் வெளியில இருக்காரு. நான் சும்மா ஹெல்ப்புக்காக வந்தேன். எனக்கு நிறைய ப்ரோகிராம் இருக்கு, நான் வரேன். நான் தான்ப்பா. என்னாச்சு தம்பி? ஏன் தம்பி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வர்றதானே? நான் வர மாட்டேன். அடைச்சி உன்னை யார் கூப்பிட்டா? ஓடு. வவ்வா நாயாவே மாறிட்டாண்டிவன். நீங்க உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லைங்க, நான் இதை உங்கள்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா பூங்குடி இதுல வாசிக்கிற மெட்டுகளை நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வரேங்க. என்ன வந்த புள்ள வாசலே நின்னுட்டு போகுது? சரி சரி, அதுக்கு என்ன வேலையோ, நீ உள்ள வா. ஓ, உங்க சிஸ்டர்ட்ட சொல்லுங்க, இந்த விபூதி வெளியில இருக்க வரைக்கும் சாதாரண சாம்பல், அதே சாம்பல் கடவுள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் புனிதமான விபூதி. நான் உங்க சிஸ்டர் பாக்குறதுக்கு முன்னாடி சாதாரண சாம்பலா தான் இருந்தேன். ஆனா என்னைக்கு உங்க சிஸ்டர் பார்த்தனோ அன்னைக்கே புனிதமான விபூதியா மாறிட்டேன். இனிமே இந்த விபூதியை நெத்தியில வச்சுக்கிறதும் கீழே போடுறதும் அவங்க இஷ்டம். சின்ன புறாவே சிறகுகள் விரிக்கலையா? உன் பேச்சு கேட்கவே என் இதயம் வாழுதே. உன் சுவாச காற்றிலே என் இதயம் துடிக்குதே. மறந்தேன் என் தாயின் அன்பையே மறந்தேன். நினைத்தேன் என் காதலி அன்பை நினைத்தேன்.